அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரோதி வருடத்தின் கடைசி மாதமான மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்க இருக்குது. இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் பங்குனி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மாதங்கள்லயே அற்புதமான மாதமா பங்குனி மாதம் குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் தன் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதனிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம். அதனால்தான் பரவலா தேர்வு நடைபெறும் மாதமா இயற்கையாகவே இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்குண்டான வருமான வரி, செலவுகள், சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது. 12வது மாதமாகிய பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த மாதத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. அதுவும் இந்த பங்குனி மாதத்துல ராமநவமியும் நம்ம கொண்டாடுறோம். இந்த பங்குனி மாதத்தை வழிபாட்டு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பங்குனி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, குரு ரிஷப ராசியில செஞ்சிருக்கிறாரு. சூரியன் மீன ராசியில ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று மீன ராசியில தான் செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில அதிசாரமா புதன் நீச்சம் பெற்று செஞ்சரிக்க போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும். பங்குனி மாதம் 15ஆம் தேதி திருக்கணிதப்படி கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மாத தொடக்கத்துல சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல இருக்கிறார். 3ஆம் வீடு அப்படிங்கிறது சகோதரர்கள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்ப சகோதரர்களுக்குள்ள இணக்கத்தை ஏற்படுத்தி முரண்பாடான கருத்து இருந்தா கூட விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறதால பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். 4ஆம் தேதி வரைக்கும் புதன் 3ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதன் பிறகு 2ஆம் வீட்டுக்கு புதன் அதிசாரமா போறாரு. இடம் வாங்குவது, விற்பது, இதெல்லாம் கவனமா இருக்கணும். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாடு போனவர்கள்லாம் தாய்நாடு திரும்புவதில் தடைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது. மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்துல பலம் பெற்று செஞ்சரிக்க போறாரு. ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறாரு. அப்ப குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இந்த மாதம் முழுவதுமே ஓரளவு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். தொட்டது துலங்கும். தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடா இருந்தவர்கள்லாம் விலகுவாங்க. வெற்றிக்குரிய செய்தி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. விரும்பும் விதத்துலலாம் உத்தியோகத்துல பணிமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள என்னன்னா என்ன அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன், அவர் உச்சம் பெற்று சனியோடு செஞ்சிருக்கிறாரு. அப்போ அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. தொழில் பங்குதாரர்களெல்லாம் சேர்க்க வேண்டாம். கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்கவே வேண்டாம். இருக்கிறத வச்சு இந்த மாதத்தை ஓட்ட முயற்சி செய்யுங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டாம். மாதத்தின் தொடக்கத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறாரு. வெளிநாட்டு முயற்சியில வெற்றி கிடைக்கும். மருத்துவ செலவு குறையும். எதிரிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பாங்க. எதிரிகள் இருந்தாதான் போட்டி போட்டு நீங்க முன்னேறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வரும். பங்குனி மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு புதன் மீன ராசிக்குள்ள போக போறாரு. அப்ப புத சுக்கிர யோகமும் புத ஆதி நீசபங்கராஜ யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப தடைப்பட்ட காரியம் தடையின்றி நடக்கும். எந்த இடத்துல நீங்க கீழே விழுந்தீங்களோ அந்த இடத்திலிருந்து எந்திரிச்சு நிக்க போறீங்க. அதுவும் சனி பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு கழிய போகுது. பங்குனி மாதம் 15ஆம் தேதி கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு போறாரு. சனி பகவானால பல காலமா பல்வேறு பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வந்தவங்க இந்த மகர ராசிக்காரர்கள்.
திக்கு தெரியாத காட்டில் சிக்கி தவிச்சிருப்பீங்க. பண இழப்பு ஏற்பட்டிருக்கும், தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், கொடுத்த பணம் வந்திருக்காது, பெரிய இழப்பு, நமக்கு வேண்டியவங்களை கூட நம்ம இழந்திருப்போம். தேவையில்லாத வீண் பழிகள், பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பட்ட அவமானம் அப்படிங்கிறது சொல்லி முடியாது, அந்த அளவு பட்டிருப்பீங்க. உசுரை தவிர வேற எதுவும் இருந்திருக்காது மகர ராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட 7.5 சனி அப்படிங்கிறது பங்குனி மாதம் 15ஆம் தேதியோட முடிய போகுது. சனி பகவான் நீதி காரகன் அப்படிங்கறதால தைரியமா எந்த முடிவையும் எடுக்க போறீங்க. உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு போய் தனஸ்தானத்துல சஞ்சரிக்க போறாரு சனி பகவான். அப்ப தைரிய வீரிய ஸ்தானம் மகரம் சிகரம் தொடும் என்பதற்கு ஏற்ப உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த மாதத்துல அதிகரிக்க போகுது. மகர ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு, 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவருமே பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சரிக்கிறதால உடன்பிறப்புகள் வழியில ஒரு சில தொந்தரவு இருந்தாலும் உடன்பிறப்புகள் வழியில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுது இந்த பங்குனி மாதத்துல. வியாபாரத்துல வேலையில இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே உங்களுடைய குணமறிஞ்சு நடந்து கொள்ளுவாங்க. பாதியில நின்ற கட்டிட பணியை மீண்டும் தொடருவீங்க. வியாபாரத்துல போட்டிகளை எல்லாத்தையும் சமாளிச்சு வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க. மீன ராசியில சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்றுதான் சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றும் வக்ரம் பெறுவதால பிள்ளைகளால சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பிள்ளைங்கள்லாம் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டாங்க, ஒழுங்காக படிப்பில் கவனத்தை செலுத்த மாட்டாங்க, காலேஜுக்கு ஒழுங்காக போகிறாங்களா அப்படின்னு பிள்ளைகளை கண்காணிக்கிறது அவசியம். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதிலலாம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். தொழிலில் பங்குதாரர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். நினைச்சது நிறைவேறலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. பங்குனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்கு போகிறாங்க. அங்கே நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு. 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது நல்லதில்லை. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் உருவாகும். வாங்கிய சொத்துக்களாலும் வெள்ளங்கங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு தாமதப்படும். கடன் சுமையின் காரணமாக சிலர்லாம் வீட்டை விலை பேச வேண்டிய சூழல் கூட உருவாகும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடமும் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி யாரிடத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிருங்க. மாத தொடக்கத்துல மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. புதன் நீச்சம் பெறுவது நல்லதுதான் அப்படின்னாலும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியா புதன் இருக்கிறார். அப்ப சில காரியங்கள் முடிவடைவதில் தடைகள் ஏற்படும். வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். இந்த பங்குனி மாதத்துல மகர ராசிக்காரர்களுக்கு வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் உண்டு. வாகனத்தில் போகும் பொழுது கவனமாக இருக்கணும். நரம்பு மண்டலம் படபடப்பு போன்றவற்றெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. 7.5 சனி விலகுவதால் தொட்டது துளுங்கும், தொழில் வளம் சிறக்கும். குடும்பத்தினரோடு இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள்லாம் இந்த பங்குனி மாதத்துக்கு பிறகு நீங்க போகுது. குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அனைத்து முன்னேற்றத்தையும் செய்ய முயற்சி செய்யவீங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு மகர ராசிக்கெல்லாம். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும். கழுத்திலிருந்து செல்லும் நரம்பு, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் மகர ராசிக்காரர்களுக்கு வரலாம். சனி விலகிடுச்சு அப்படின்னு வாகனங்கள் அஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். பேசும் வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருங்க. தன்மையோடும் இனிமையோடும் பேசுறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. நண்பர்களுக்காகவும் உறவுக்காரங்களுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து, கடன் வாங்கி கொடுக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யாம இருக்கிறதா நல்லது. புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த பொறுப்புகளை முறைப்படி செய்ய முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்குங்க. சூரிய பகவான் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. புதன் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால வாகன விபத்தில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த பங்குனி மாதத்துல வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் மகர ராசிக்காரர்கள்.